ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தெண்டலே மெல்ல பேசி இன்று எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். பரமன் இளமதியை எப்படியாவது பிரிச்சிடணும், அவங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கலாமா நிறையா சதித்திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பரமன் இளமதியுடைய கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்து கோயிலில் வச்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அங்கே வந்ததுமே கலாமா திடீர்னு ஒரு சதித்திட்டத்தை போட்டாங்க. இப்போ சாமியோட நகையை எடுத்து எப்படியாவது இளமதியோட அப்பா இருக்காங்கல்ல குமரேசன், அவங்களோட பேக்கில் ஒழிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் நடக்கும். அதை வச்சு நம்ம நினச்சதை நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரஞ்சிதத்தை வச்சு ஒரு திட்டம் போட்டாங்க. தொடர்ந்து பார்த்தோம்னா 2 நாளாக இந்த விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி வச்சிடுறாங்க. இப்போ இந்த விஷயத்தை கவனிக்கிற இளமதி வந்து அவங்க 2 பேரும் ஏதோ பதட்டமாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் பண்ணிடுறாங்க. அது நேற்று எபிசோட் லாஸ்ட்டில் குட்டி ப்ரோமோவில் காட்டினதுனால நமக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ போலீஸ்லாம் வராங்க, செக் பண்ணுறாங்க. குமரேசனோட பேக்கில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நகை இல்லைன்னதுமே நமக்கே ஒரு பதட்டமாக தான் இருக்குது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கலாமாவாலையும் புரிஞ்சிக்க முடியல, ரஞ்சிதத்தாலையும் புரிஞ்சிக்க முடியல. கலாமா ரஞ்சிதத்தை பிடிச்சி மிரட்டுன்னு மிரட்டுறாங்க. ரஞ்சிதம் வந்து அப்படியே பதறி போகிறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயமும் பேசி முடிக்கிறாங்க. இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதி வழக்கம் போல் அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக நினச்சி பார்க்குறாங்க. என்ன அப்படின்னாக்கா இப்போ அந்த நகை வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதி அவங்க நர்மதா இருக்காங்களா அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. இவங்க வந்து ஒரு அதாவது வந்து ஒரு யோசனையில் அவங்கள பார்க்கும்போது ஒரு சிந்தனையில் தான் இந்த விஷயத்தெல்லாம் செய்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க அப்பாவோட பேக்லேயே அந்த நகை இருக்குது. இப்போ நர்மதா கிட்ட அப்படியே நைஸாக மறைச்சிக்க சொல்லிட்டு கொண்டு போய் அந்த நகையை வந்து சாமியோட அந்த தட்டுக்கு முன்னாடி இருக்க பூக்கு கீழே அப்படியே ஒளிச்சு வச்சிடுறாங்க. அடுத்து வந்து போலீஸ்லாம் செக் பண்ணி பார்த்துக்கும் போது பார்த்தோம்னா அங்கே இருக்குதுங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. இப்போ நகையும் கிடச்சிருது. ரொம்ப சந்தோஷமாயிடுது எல்லாத்துக்கும். ஆனால் பார்த்தா இங்கே கலாமாவுக்கு அப்படியே கொள்ளுல என்னடா இப்படி நடந்துருச்சு, நம்ம சதி திட்டம்லாம் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதியோட காதில் இருக்க அந்த கம்மல் இருக்குல்ல, ஒரு கம்மல் எங்கேயே கீழே விழுந்துருச்சு, அந்த கம்மல் காணா அப்படிங்கிற மாதிரி அவங்க விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பத்திரிக்கை கொடுக்குறாங்க, பத்திரிக்கை தட்டில் வச்சு வாங்கிக்கிறாங்க. இப்போ கலாமா வந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கம்மலை போய் பார்த்தோம்னா இளமதியும் பரமனும் தேடுறாங்க. நர்மதா அவங்க வந்துடுறாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஃபோன் பேசுகிற இடத்துக்கு அந்தாண்ட பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கலாமாவும் ரஞ்சிதமும் போயிருக்காங்களா. இப்படிலாம் நடந்துச்சு அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா அங்கே அதை வீடியோ எடுக்கிற ஒரு பொண்ணு வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நான் வீடியோ எடுத்தேன், அந்த கம்மல் கிடச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும்போது அந்த வீடியோவை பார்க்குறாங்க. வீடியோவை பார்க்கும்போது தான் பார்த்தா இப்போ எல்லா விஷயமே கலாமாவுக்கு தெரியுது, யார் கொண்டு வந்து அந்த நகையை திருப்பி கொண்டு வந்து வச்சாங்கன்னு. ஏன்னா வந்து அந்த வீடியோவில் பார்த்தா அதாவது இளமதி கொண்டு வந்து அந்த நகையை வைக்கிற விஷயம்லாம் இருக்குது. இப்போ பார்த்துமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எப்படி இந்த விஷயம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமனும் இளமதியும் போய் பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருந்தாங்களா, எல்லா பத்திரிக்கையும் வாங்கிட்டு அவங்க வந்து இவங்களை வாழ்த்துறாங்க, வந்துடுறாங்க. அதாவது நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாக செம்ம ட்விஸ்ட்டாக ஒரு ப்ரொமோ ஒன்று காட்டியிருக்காங்க. அந்த ப்ரொமோ உண்மையிலுமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோவாக இருக்குது. அந்த ப்ரொமோவில் பார்த்தா இப்போ நேரடியாக கலாமா வந்து இளமதி கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஃபைட்டில் என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு மொட்டை அடித்து அளவு குத்தி இந்த மாதிரிலாம் செய்யணுங்கிறதுக்காக நீ தான் சதி திட்டம் போட்டியா அப்படிங்கிறதும், இந்த நகையை கொண்டு போய் வச்சது நீ தானா அப்படி இப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து எல்லா உண்மையும் பேசிக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தோம்னா உன்னால் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி வீரவசனம்லாம் வந்து கலாமா பேசுகிறாங்க. இப்போ இளமதி வந்து செம்ம கோவமாகி, நீங்கள் வந்து அங்கே ஃபோன் இருக்குங்கிறதே தெரியாமல் நீங்கள் வீட்டில் எதுக்காக பரமனை வளர்க்குறீங்க, என்ன திட்டத்தோடு நடத்துறீங்க அப்படிங்கிற எல்லாம் பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பார்த்தோம்னா அப்படியே பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சியில் வந்து கலாமா ஆகுறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. பார்க்கலாம் அடுத்த கதையை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.